ஓ காட், இது என்ன சினிமாட்டிக்கா இருக்கு? எதுக்கு என்ன எழுப்புனீங்க பிளாக் காஃபி? அதுவும் இந்த மார்னிங் டைம்ல. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இது சினிமாட்டிக் இல்ல, ரொமான்டிக். ஆமா, நீங்க தான் மெச்சுக்கணும். ஹலோ மேடம், என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? பின்ன என்ன பண்ணணும்? சுத்தம். இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட். எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்ல தூக்கமே வரல. நீ என்னடா இப்படி தூங்குற? நீ என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு தூக்கம் வரல. போய் தூங்கு. என்னது தூங்குறதா? அப்ப நம்ம என்கேஜ்மெண்ட்? அதான் அன்னைக்கே ரிங் போட்டுட்டியே. அது அமெரிக்கன் ஸ்டைல்ல நடந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டைல்ல நடக்க போகுது. சரி சரி, நடத்திக்கலாம். ஆனா எனக்கு இப்போ ஒரு பெட் காபி கொண்டு வாயே. பெட் காஃபி தானே? தோ இப்பவே கொண்டு வரேன். சாரதாம்மா, என்ன இந்த பக்கம்? நீ எங்க இந்த பக்கம்? அது சும்மாதான். சாம பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ ஷாமுக்கு பெட் காஃபி குடுக்கறேன்னு சொன்னல, அப்பவே நான் வந்துட்டேன். ஏன் பாப்பா, இது என்ன பழக்கம்? பல்லு கூட விளக்காம காஃபி குடிக்கிறது. அது ஒண்ணும் இல்ல சாரதா டார்லிங், அப்பல இருந்தே அப்படிதான் பழகிடுச்சு. சார் பெட் காஃபி மட்டும் தான் கொண்டு வருவீங்களா, இல்ல 3 வேளை சாப்பாடும் இங்கே கொண்டு வந்து கொடுக்க உத்தேசமா? ஐயோ சாரதாம்மா, பெட் காஃபி மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். பாவம் சாம், தூங்கி தூங்கி டயர்டா இருப்பால்ல, அதனாலதான் காஃபி கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆமா, தூங்குறது ஒரு வேலை, அத பண்ணா பாப்பா டயர்ட் ஆயிடும். அதுக்கு நீங்க காஃபி போட்டு கொண்டு வருவீங்க, அதுவும் ஒரே நிமிஷத்துல. இத பாருங்க தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது நல்லா இல்ல. எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் கெட்டு போயிடும். இந்த குடும்ப கட்டுக்குள்ள இருக்குன்னா அது அன்னபூரணி அம்மாவாலதான். அம்மா உங்களை ரொம்ப நம்புறாங்க, பார்த்து இருந்துக்குங்க. சாரி சாரதாம்மா. சாரி சொல்றதுல ஒண்ணு இல்ல தம்பி, எல்லாமே நம்ம பழக்கப்படுத்துறதுல தான் இருக்கு, புரியுதா? அதுவும் இல்லாம ஷாம் பாப்பா கெஸ்ட் இல்ல, இனிமே நம்ம வீட்ல ஒருத்தி. அதனால இங்க இருக்கிற நடைமுறைய ஃபாலோ பண்ணா போதும். ஓகே சாரதா டார்லிங், இனிமே இந்த வீட்ல என்ன ப்ரொசீஜரோ அதே நான் ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பெட் காஃபி குடிச்சுக்கிறேனே. ஓ, குடிக்கலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நீ பெட் காஃபி கேக்குறேன்னு சொல்லவா? எனக்கு பெட் காஃபி வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். ஆளை விடுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நானே குடிச்சுக்கிறேன். என்ன தம்பி, நீங்க இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? நிச்சயத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, போய் ரெடி ஆகி வாங்க, போங்க. சரி. என்னடா இது, ஆத்தாளும் மகளும் ஜோடி போட்டு கிளம்பிட்டாளுங்க. மேடம், காலை வணக்கம் மேடம். என்ன பரபரப்பா ஊரை சுத்த கிளம்பிட்டீங்க போல இருக்கு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. என்னது ஒண்ணுமே பேச மாட்டாங்க நாளுங்க, என்ன ஆச்சு இவளுகளுக்கு? மேடம், நீங்க இன்னைக்கு மௌன விரதமா? என்ன நலம் விரும்பி கிண்டலா? அதுக்கு இல்ல மேடம், நான் வந்ததுல இருந்தே நீங்க வாயவே திறக்கலையா, அதுக்காக கேட்டேன். ஜெயந்தி ஃபேமிலி திருப்பதி போயிருக்காங்கன்னு சொன்னியே, தரிசனம் கிடைச்சதா? கிடைச்சிருக்கும், கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் வந்துட்டாங்களா? நீ பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாதா? இரு, உன்னை நல்லா அலக்கழிக்கிற. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ நாளைக்கு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணலாமா? பார்க்கலாம். அதுக்குதான் நம்ம நலம் விரும்பி இருக்காருல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு.
ஆமா, உங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. யூ லயர் சீட்டர் ஸ்கவுண்டரல் உன்ன. ஏய் சார் விடு. இந்த ஆள வந்து பேசிக்கலாம் வா. மேடம், எங்க போறீங்க? ஓ திருப்பதிக்கு. சாமி கும்பிடவா? போயா. எங்க இப்படி போறாளுங்க? ஐயோ, ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்ன விட்டு போயிட போறாளுங்க. ஐயோ மேடம், இருங்க, நானும் வரேன். அண்ணி உள்ள வரலாமா? அண்ணி உங்க ஜடை சூப்பரா இருக்கு. ரியலி? என் லைஃப்ல இந்த மாதிரி ஜடை போட்டதே இல்ல தெரியுமா? எனக்கே என்ன பார்க்க புதுசா இருக்கு. அப்படியா அண்ணி? ஷூ லீலா, இப்பவே பிச்சு எடுத்துறாத. எல்லாரும் பாக்குற வரைக்கும் இருக்கட்டும். எல்லாரும் பாக்குற வரைக்குமா இல்ல அண்ணன் பாக்குற வரைக்குமா? ரெண்டும் தான். சரிதான். இரு, இதுல போட்டோ எடு. காட்டு. பரவாயில்ல, நல்லாதான் எடுத்திருக்கேன். என்ன அண்ணி, அண்ணனுக்கா? சின்ன அத்தை சொல்ற மாதிரி உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலை முடிஞ்ச உடனே இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நடத்துங்க நடத்துங்க. சரி, நீ போ, நான் வரேன். ஓகே அண்ணி. இன்னைக்கு என்ன போட்டோ செஷனா? யூ லுக் லைக் an angel. இவனுங்க கிட்ட கேட்கலாமா வேணாமா? போற ரூட்டை பார்த்தா நம்ம வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு. கேட்டா அடிப்பாளுங்க. எங்க போறோம்னு தெரியலன்னா நமக்கு கட்டுப்பா இருக்கு. எவ்வளவு நேரம் மொபைலே பாத்துட்டு இருப்ப? நான் கூட அண்ணமா தான் வந்திருக்காங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். அம்மாமா மிஸ் பண்றியா? ஆமா, ஆனா அவங்க தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன பண்ண முடியும்? அவங்க சொன்னதுதான். அது இருக்கட்டும், மேடம்க்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யா, சும்மா எப்போது இந்த மாதிரி பண்ணுவேன். என்கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. கண்ணாடிய நல்லா தொடச்சிட்டு என் உள்ளங்கைய பாரு. அப்படி ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியலையே. போயா. ஏய், கிண்டலுக்கு சொன்னேன்.
இந்த கையில சாம், இந்த கையில சூர்யா. ரொம்ப அழகா இருக்கு. ஹம். எது ரொம்ப அழகா இருக்கு, நானா இல்ல என் கையில இருக்கிற மருதானியா? ஹம். இந்த பொண்ணுங்களுக்கு இதே வேலையா போச்சு. நல்லா இருக்கிற பசங்களை எப்ப பார்த்தாலும் குழப்பி விடுறது. ஏய், இல்லம்மா, இந்த மருதானி உன்ன மாதிரி அழகா இருக்கு. வாட்? ஐயோ இல்ல, உன் முகம்தான் இந்த மருதானியை விட ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, ஆனா அதை விட இந்த சாமும் சூர்யாவும் சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கும். வர வர ரொமான்ஸ் அதிகமாயிட்டே வருது. என்னாச்சு சாருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல, மனசு சரியில்லை. மருதாணி நல்லா செவந்திருந்தா நம்மள புருஷன் ரொம்ப லவ் பண்றாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நிஜமாவா? எனக்கு தெரிஞ்சு ஆம்பளைங்க நெருப்ப மாதிரி அவங்களையே எரிச்சு பொம்பளைங்க லைஃப்ல வெளிச்சம் கொடுப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவளுங்களை பார்த்தா கோபம் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. எப்படியும் அங்கதான் போறாளுங்க. போற போக்குல இவளுகளை கொஞ்சம் உசுப்பேத்தி பத்த வச்சோம்னா நல்லா கொழுந்து விட்டு எரியும். நம்ம மேல இருக்கிற கோபமும் போகும். ஏப்பா டிரைவர், எங்கப்பா போற? திருப்பதிக்கு ஹைவேஸ்ல ஏறி போகணும். இல்ல சார், அவங்க வேற ஏதோ அட்ரஸ் சொல்லியிருக்காங்க சார். ஓ, மேடம், நேர போய் ரைட் எடுக்க சொல்லுங்க. அப்பதான் ஹைவேஸ்ல ஏற முடியும், திருப்பதிக்கு போக முடியும். இப்படியே நேர போனோம்னா ஊருக்குள்ளதான் போக முடியும். அங்க ஒண்ணும் இல்ல, வெறும் வீடுங்க தான் இருக்கு. நாங்க திருப்பதிக்கு போறோம்னு யார் சொன்னா? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல திருப்பதிக்கு போறதா சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? ஓ, பிளான் சேஞ்சா? எனக்கு அப்பவே தெரியும் மேடம், அவ்வளவு தூரம் உங்களால டிராவல் பண்ண முடியாதுன்னு. அப்ப வேற எங்க போறீங்க? ஊரை சுத்தி பார்க்கவா? நல்ல ஐடியா மேடம், நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். வாங்க ஜாலியா சுத்திட்டு வரலாம். மோ, இந்த பிஸ்டல் எடுங்க. சுட்டுடுறேன் பேசாம. வாயை திறந்தா மூட மாட்டான். இந்த பேசுறதே செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு மோம். துப்பாக்கியா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சார், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நானே இவனை சுட்டுடுறேன். இவளுகளை வெறும் வாயாடி நினைச்சா சரியான கொலகாரிகளா இருப்பாளுங்க போல இருக்கு. என்ன வெறி! இந்த வெறியை என்கிட்ட காட்டாதீங்கடி. நேர சூரிய வம்ச குடும்பத்துல போய் காட்டுங்க, அந்த சமந்தா மேல போய் காட்டுங்க, நல்லா இருப்பீங்க. ஜெயந்தி, சூர்யாவோட முகம் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பிரைட்டா இருக்கு. அந்த சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கு. ஆமா, கல்யாணம் வந்துட்டாலே முகத்துல அந்த கலை வந்துரும்ல. சூர்யா இனி நம்மள மதிப்பானோ என்னவோ. ஜெயந்தி, உன் புள்ள இனிமே உனக்கு இல்ல, எல்லா உரிமையும் உன் மருமகளுக்கு தான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, என் பையன் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான், மத்தவங்க மாதிரி எல்லாம் அவன் கிடையாது. இருக்கட்டும் இருக்கட்டும், அதையும் நான் பார்க்க தானே போறேன். அக்கா, நல்ல நல்லதுமா தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, வாய மூடிட்டு சும்மா இருங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட என் பையனுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். ஊர்க்கண்ணே பட்டிருக்கு இப்ப அவன் மேல திருஷ்டி. இருக்காதா ஜெயந்தி? சூர்யா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ல. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்ப பிசினஸ் பல மடங்கு பெருசாச்சுன்னு அடிக்கடி அப்பா கூட சொல்லுவாரு. அண்ணன் சொன்னது சரிதான், அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க. என்ன சித்தி, மாப்பிள்ளைய மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க,
இன்னும் பொண்ணை காணோம். இருங்க, நான் போய் பொண்ணு இல்ல, நான் போய் என் ஃப்ரெண்ட் சாம கூட்டிட்டு வரேன். அண்ணா, என்ன புதுசா கையில ரிங்கு போட்டிருக்க? என்ன ரிங் இது? எஸ்ன்னு வர போட்டிருக்கு. ஆமாண்டா, புதுசா இருக்கு. எப்ப வாங்குன? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியுமா ஜெயந்தி? அங்க பாரு, சூர்யா எவ்வளவு வெக்கப்படுறான். இது வாங்கின மாதிரி தெரியலையே, யாரோ பிரசன்ட் பண்ண மாதிரி இருக்கு. யாரோ இல்ல, யாரோ அண்ணிதான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இல்லனா அடுத்து ஏதாவது விட்ட போடலாமா? இதுக்கு மேல ஏதாவது பேசினா துப்பாக்கி கத்தின்னு படத்து பேரெல்லாம் சொல்லி விரட்டுவாளுங்க. எதுக்கு வம்பு? கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம். ஏதா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாம். அம்மா, உன்னை நான் மிஸ் பண்றேம்மா. என் லைஃப்ல இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்க போகுது. நீயும் அப்பாவும் கூட இல்லாம போயிட்டீங்க. இதை நீங்க பார்த்தா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வா, தங்க சிலை மாதிரி இருக்கா. உண்மையிலேயே சூர்யா அதிர்ஷ்டசாலி தான். கடவுளே, மேஜிக் ஏதாவது நடந்து இந்த என்கேஜ்மெண்ட் இப்பயே நின்றுடக்கூடாதா? சாம் மனசு மாறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாளான்னு தோணுது. அப்படி நடந்தா சூர்யா இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. சந்துரு, நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் நவ். அண்ணன் வந்துட்டான். உனக்காக தான் எல்லாரும் அங்க வெயிட்டிங். நீ வந்தா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலாம். மேடம், ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமா? டிரைவர் இப்படியே போனார்னா நாம போற வேலை முடியாது. போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருங்க. டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. ஓகே மேடம். என்னங்க, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. புரோகிதர் எங்க? எங்க தானே இருந்தாரு, எங்க போனாருன்னு தெரியலையே. தெரியலையா? இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா? ஜெயந்தி, நீ ஏன் ரொம்ப சலிச்சுக்கிற? எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. கண்டிப்பா வந்துருவாரு. ஓகேவா? ஜோடி பொருத்தம் எவ்வளவு அழகா இருக்கு. கடவுளே, இப்படியே அமைய கூடாதா?
இந்த சந்திர பையன் இவள மருமகளை ஆக்கிட்டு கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டா இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு தெரியறான். இவனும் இந்த வீட்டுக்கு மூத்த பேரனா பிறந்திருந்தா இவனுக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கும். நேரம் சாம் எனக்கு மருமகளை வர கொடுத்து வைக்கல. என்ன பண்றது?